பாறைகளுக்குள்ள உண்மையில வித்தியாசமாக இருக்கு. உண்மையாக பிக்கு ஒவ்வொரு பிக்கு வெளிமே சாப்பிடுவோம். சரியோ வேறு போய் பார்ப்போம். இதா இந்த பெரிய மரம் மட்டும் இது இல்லாமல் என்ன மரங்களான்னு இதுக்குள்ளுக்கெல்லாம் பாசமான பாறைகள் மேலே தான் போய் பார்க்கணும். நிற்கனுக்காவது வாகனம் தான் இன்னும் தெரியல. பார்ப்போம். இங்கே பாருங்க. பா முதல் காலத்துலலாம் இப்படி படிக்கட்டுகள் எல்லாம் வச்சுருந்துக்கணும். இந்த பெரிய இடம் உண்மையில் இது ஒரு வித்தியாசமான இடம் தானே. என்ன சொல்கிறோன்னு தெரியல, அப்படி இருக்குது நல்ல வடிவா. மேலே வந்துட்டு இதோ பாருங்க, பாறைக்கு மேலே பாறை. அப்பா நல்லா இருக்குதா. வீரப்பழம் எல்லாம் இங்கே பாருங்க. இது வீரப்பழம் எங்கேயோ காய்ச்சி பாலை. இங்கே பாருங்க இந்த பாறை அமைப்புகள் அப்படி இருக்காண்டு. நிறைய வீரப்பழம் பழம் கீழே விழுந்துருக்குது. இதே மாதிரி தான் நான் எங்கே வந்தேன், எங்கட யாழ்ப்பாணத்தில் இருக்குது அந்த பெரிய இடம் தானே. வேறு மாதிரி இடத்த தான் கட்டி வச்சுக்கிறாங்க. லைட்டனிங் நிட்டு வைப்போம். சுவர் அமைப்போல் பாருங்க எப்படி எல்லாம் இந்த கல்லுகளை வச்சு செய்திருக்கணும். நல்லா இருக்கு. இங்கே இது வாசல். Excuse? Yeah. You know about this place? What? You know about what is this place? This the Kaludiyapakula. I mean, I'm a YouTuber. Yeah. So what about this like school or? No, I don't know. You don't know. You are here? No. I'm next to Anuradhapura. Anuradhapura. Okay, okay. Thank you. Yeah, welcome. ஒரே ஒரு கல்லை வச்சு மட்டும் செய்திருக்கேன் பாருங்க. நல்லா தான் இருக்குது. பாருங்க இந்த பாறை. இதான் பாருங்க இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. இங்கே கல்வெட்டு அதாவது வருது. கல்வெட்டுகளை காணல. என்ன இருந்துருக்குறது மேலே தான் விகாரம் இருந்துருக்காங்க. இந்த குளத்தில் குளிக்க வேணாம் போட்டிருக்காங்க. பாருங்க மலைப்பகுதி. வேறு மிருகங்கள் வந்தாலும் தெரியாது, வலிக்கு போகிறோம் கவனமாக இருக்கும். உண்மையில இது ஒரு நல்ல இடமே. கட்டாயமாக வந்து பாருங்க. திருவோணமலை அனுராதபுரம் பாதையில் வா குரங்கு எல்லாம் கூட. இங்கே என்ன ஒரு வடிவான இடம், நல்ல வழியான இடம். அதுக்குள்ள ஒரு பிக்கு இருந்து தியானம் செய்கிறார். அமைதியான இடம். அங்கே பாருங்க. இந்த பௌத்த மடாலயம்னு சொன்னால் இந்த எங்கட கோயில் அளவில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கலாம். நல்ல ஒரு அமைதியான இடத்துல இருக்குது. காட்டுக்கு நடுவில் அந்த இப்போவும் கூட அனுராதபுரத்தில் சில இடங்களில் பிக்கு மேர் வந்து காட்டுக்கு நடுவில் போயிருப்பினோம். மலை அல்லாதவர்களுக்கு நடுவில். என்னோட வந்து அந்த அங்கே அவையில் பாருங்க. என்னோட வேலையில் இந்த கீழறங்கி வந்தாங்க. அங்கே அதில் ஒரு பிக்கு இருந்து தியானம் செய்கிறார். பிக்கு அது உண்மையாக பிக்கு வேறு பிக்கு தான்.
இந்த ஒரு மலைப்பகுதி. அந்த பக்கத்தில் நெஞ்சாலி பக்கம் வந்துட்டேன். இதோ பாருங்க, பா பச்சை பசை நல்ல வடிவாக இருக்க. போய்கொண்டே இருக்கு. இந்த பாறை அமைப்போல பாருங்க எப்படி உண்டு. எங்கே இருக்குன்றே தெரியல, அப்படி இருக்கு, நல்ல வடிவாக இருக்கு. எல்லாம் வாசல். I just take the background. You're from this? I'm from Jaffna. Jaffna? Yeah. Okay. I just take for shorts and... Okay. Nice to meet you. Yeah, nice to meet you. Thank you. குரங்குகள் வருது, மாசு. இங்கே பாருங்க, மங்கிஸ். இது என்னடாப்பா, இதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இங்கே பாருங்க, வித்தியாசமான ஒரு அமைப்பு. சத்தியமாக இதுக்கு கைடோட வந்தால் தான் சரி. கைடண்டா என்னத்தை சொல்கிறேன்டா, இந்த இடங்களை சுற்றி காட்டுறது சரி, நாங்கள் இருக்கிறோம். இதை தாண்டி இந்த வரலாறுகள் அதுகளெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொன்னால் இங்கே வரலாம். என்னான்னு இருந்தாலும், இலங்கையில் எந்த மதம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு, அந்த ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அது மதம், மொழி எதுவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையுமே தேடி படித்து வைக்கிறது தேவைதானே, கட்டாயம். சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நல்ல ஒரு டாம நல்லா இருக்குது, உண்மையில நல்லா இருக்குது. பாறைகளுக்குள்ள உண்மையில வித்தியாசமாக இருக்குது. மடாலயம்னா அந்த காலத்தில் வந்து இங்கே தியானங்கள் செய்து அதுக்குரிய ஒரு இதாக நம்ம இருந்திருக்கலாம். அங்கே எப்படியெல்லாம் அடுக்கி அந்த இது வந்து ஒரு இயற்கை, ஒரு அமைதியான இடம். கூடுதலாக புத்தர் வந்து இப்படி அமைதியை தேடி போனவரும் அவற்றை துறவி மேலும் அவையின் அமைதியை தேடி போயிருக்கணும். இங்கே இது என்னென்னு தெரியல, இருக்கிறது பாருங்க, எப்படியெல்லாம் செய்து வச்சுக்கலாங்களாண்டு. தலகணியும் இருக்கிறதுக்கு போல் வாசல் வெக்கியே தெரியல. அந்த நல்ல குளிர்மையாக இருக்குது. மழை தண்ணி அதில் வந்து அந்த ஓடி வாரத்துக்கெல்லாம் செய்திருக்கணும். அப்பா, அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்திருக்காங்களாண்டு. யாரையுமே பெருமைப்படுத்தி பேசல, அவரை விட்ட இடத்துல வந்து அப்படி இப்படி இருக்கான்னு சொல்லி காட்டுறேன். இங்காலையும் இருப்பாங்க. இது என்ன, இது போனால் போய்கொண்டே இருக்கலாம் போல. இது என்னது கண்டு தெரியல. நல்ல ஒரு பச்சை பசங்க சோள வேணமாக இருக்குது. இதுக்குள்ளுக்கும் போகுது. பா, காடு தான் பாருங்க. டோன்ட் டேக் வெட்டிங் ஃபோட்டோகிராஃப். வெட்டிங் ஃபோட்டோ, கல்யாண திருமணங்கள் சம்மந்தப்பட்டது எடுக்கக்கூடாதாம். இது என்ன காட்டுப்பா, அது எங்கே போகுதுன்னு தெரியுதா? உண்மையில நல்லா இருக்கா, வித்தியாசமான அன்றாபுரம் இன்னும் தாண்டில நிற்கிறேன். இன்னும் தெரிகிற மெப்பை தான் பார்க்கணும். அன்றாபுரம் காட்டு பாதைக்கெலாம் நிற்கிறோம். இதெல்லாம் அங்கே அண்ணன் மேலே பூந்து விளையாடி இடங்கள் அந்த காலத்தில். இதுக்குள்ளே போனால் அப்புறம் எங்கே போகுதோ தெரியல. போனால் அப்படியே போய்கொண்டே இருக்கலாம். அங்காலயம் இருக்குது நிறைய இடங்கள், அது எல்லாத்தையும் காட்டுறேன். இஞ்சாலயம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்புறம் மனிதரால் வந்து எடுத்து வைக்கப்பட்ட கல்லுகள் போல. இது போய் பார்ப்போம் வாங்க. இப்போ மேலே வந்து நிற்கிறேன். இதில் நிறைய மரங்கள் இருக்குது. எல்லாம் மரக்கு போல் முடிச்சு வச்சுருக்காங்க, குரங்கு போல். இது என்ன, இது முக்கியமான இடம் போல். இதை போட்டு வச்சுக்கணும், என்ன தெரியும். யுவன்ற ஒருவனா கலிதாட்சியின் தொழிலுக்காக போன்கிறாங்க தானே. இது என்ன நடக்குது இங்கே? இது என்ன இது? எல்லாம் வாக்கள் ஏறி போகிறதுக்கு செய்து வச்சுருக்காங்க பாருங்க. ஒரே ஒருத்தர் வந்து ஏதோ செய்து இருக்கிறாராம்.
குகையில் வாழும் ஒருவர். இதுக்குள்ளாலே மக்கள் போயிருக்கணும் காட்டுப்பாதை. கிரியா எல்லாம் இதே மாதிரி அமைப்பெல்லாம் செய்து வச்சுக்கலாம். ஒருத்தரால் மட்டும்தானே இது காட்டினா யுவன்ற சொல்கிற ஒருத்தர். இதுலேயும் ஒரு ஏதோ வீடு அமைத்திருந்திருக்கோம். இங்கே வேறு சின்ன நீர் தொட்டி தண்ணி தங்கி வைக்கிறதுக்கு போல் வித்தியாசமாக தான் இருக்குது. நல்ல அமைப்பு. இதுக்கு மேலேயும் இருக்குது பாருங்க. எப்படியெல்லாம் காட்டி வச்சுருக்காங்க. பாறைக்கு மேலே கல்லை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே காட்டி வச்சுருக்கணும். போய் பார்ப்போம். வந்து நாங்கள் வித்தியாசமான பள்ளியெல்லாம் ஓடி தெரியுறோம். பஞ்ச பேரும் காட்டு மண்டை ஓடிட்டது. ஒரு மஞ்சள் முதுகில் மஞ்சளும் கருப்பும் கலந்தது. காடுகள்லாம் இலங்கையில் அரிய உயிரினம் நிறைய இருக்கு. இது என்ன இது? நினைக்கிற ஆக்கள் இருந்து தியானம் செய்கிற இடம் போல. இந்த பா தண்ணி ஓடுறதுக்கு எப்படி செய்து வச்சுக்காங்க. மேலே ஆக்கள் இருக்கிறது, கீழே வந்து தண்ணி ஓடுற மாதிரி செய்து வச்சுக்காங்க. நீத்தடா தண்ணி மழை வந்த ஓடுறதுக்கு. அதுக்கெல்லாம் போய் பார்த்தா சரி முடிஞ்சிடும். அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து மரங்கள் செடி புதர்களால் மூடப்பட்டிருக்கும். இப்போ எடுத்து துப்புரவு பண்ணி கொண்டிருக்கணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? எத்தனை ஆச்சரியங்க. இது என்னடாப்பா அப்பா, இந்த மலைக்காடுகளை பாருங்க எப்படி இருக்கு. பாம்பு விழுந்தாலும் தெரியாது. ஏதோ சத்தங்கள்லாம் அங்கே இருக்குது. என்னன்னு தெரியல. போவோம். இதுலேயும் இருக்குது பாருங்க. இப்படியே போய்கொண்டு இருக்கு. என்னன்றாங்க இந்த இதால் போய் ஒரு படிக்கட்டி மேலே போகுது. ஏதோ சத்தம் கேட்குது. உள்ளுக்கார இருக்கணுமோ மெரானில். இது பார்த்தா எல்லாம் தெரியுமா? அங்கேருந்து பார்க்க ஒரு புத்த துறவியராக வந்து தியானம் செய்து கொண்டு எங்கேன்னு தெரியல. 15 நாள் அமைக்கப்பட்ட பாறைக்கு மேலே அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள். எப்படி இதை ஒட்டிச்சேன்னு தெரியலை. அப்பா இங்கே பாருங்க. இங்கேருந்து சூரியன் உதிக்க திசைக்கு அதை சரியாக பார்த்து இந்த பாறையை கண்டுபிடிச்சி அதில் தியானம் செய்கிறதுக்கு ஏற்றமாக செய்திருக்கணும். சமதரையாக இருக்குது. மேலே போகும் பழுக்கிச்சுன்னா சம்பவம் தானே. மறக்க போக முடியாமல் இருந்தால் சரி. இதில் இருந்து பார்த்தா அந்த பாறை தெரியுது. என்னதான் நடக்குது இங்கே பாருங்க. இது குளம் எல்லாம் இதில் இருந்து பார்த்தா தெரியும். நாளைக்கு பிரதம குரு மாதிரி இங்கே இதில் யாரும் இருப்பினம் போல. இங்கே பாருங்க. உண்மையில் இது ஒரு நல்ல இடம். ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு சமய கலாச்சாரம். மற்றது வந்து உங்களோட பண்பாடு இலங்கைன்ற ஒரு பகுதி வரலாறு. இப்போ தமிழ் மக்களுக்கு ஒரு வரலாறுண்டா சிங்கள மக்களுக்கு ஒரு வரலாறு. அப்படியே இல்லை. இலங்கையில் பௌத்தமும் தமிழர்களும் பௌத்தத்தை கடைப்பிடிச்சவ. அது இவளுக்கு முதலே நடந்துருக்குது. யாழ்ப்பாணத்தில் கந்தரோடையில் இப்போவும் விகாரம் இருக்குது. நான் இங்கே சமயத்தை பற்றி வாக்குவாதம் பண்ண வரையில் நான் அந்த சில இதுகளை வச்சு கதைக்கிறேன். சரியோ? இனி இவ்வளவு தான் போல். இதுக்குள்ளுக்கும் இருக்குது. காட்டுக்குள்ளுக்கும் போனால் நான் திருப்பி வர்றது எப்படின்னு தெரியல. பாதை மாறினா அவ்வளோ தான். மலைப்பகுதி கவனமாக இருக்கணும். அதுக்குரிய உபகரணங்கள் சப்பாத்து அதெல்லாம் போடுறதில்ல. வெறும் செருப்போட வெறும் காலோட கூட இறங்கி போகலாம். ஆனால் செருப்பு நம்பி போனால் அவ்வளோ தான். இவ்வளோ வண்டியான் இந்த படிக்கட்டு. இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்தீங்களானே. இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கோ. வேறு இந்த இடத்துக்கு வேறு ஒன்று சொன்னால் என்ன தொடர்பு ஒழுங்கோ நான் உங்களை அதுக்குரிய ஒழுங்கமைப்புகளெல்லாம் செய்யலாம். சரியோ? இது வந்து வீரப்பழம் பாருங்க.
இது சூடு இங்கே முள் இருக்கும் இங்கே வீரப்பழம் வீரப்பழம் அதான் இருக்குது நிறையா கடை பிடுங்குவோம் ஹலோ சாப்பிட்டுட்டு இப்படி கொட்டையை துப்பக்கூடாது ஆனால் குரங்கெல்லாம் அந்த புதாக தான் என்னன்னு தெரியல மாம்பழம் கருத்த கொழும்பா செஞ்சால் எல்லா சிங்கள மக்கள் வந்து பூக்கள் கொண்டு போய் எல்லாம் வச்சு கும்பிடினா போய் பார்ப்போமே மாம்பழம் இதே பாருங்க தேங்காய் எல்லாம் அடித்து கும்பிடணும் வித்தியாசமாக தான் இருக்கு விகார முதல்ல 2 கையால் உடைக்கணும் பாருங்க இது ஒரு விகாரை இருக்கு பாருங்க பழைய விகாரையா பூக்கள் வச்சு இதில் அந்த நேத்திகெல்லாம் கட்டி வச்சுக்கிற மகள் வெளியிலேயும் பாருங்க சாம்பிராணி அழைத்து வச்சுக்கணும் பழத்தட்டு பழங்கள் குடிக்கணும் பண்ணி சாப்பிடுவோம்மா கேட்கலாமா தேங்க்யூ பழத்தட்டுகள் குடிக்கணும் ஒருத்தரும் கொண்டு குடிக்கணும் எல்லாரும் மேடி கொண்டு போயிடணும் பாருங்க பூக்கள் அது அழிஞ்சு வரணும் கல்யாணம் இதான் அந்த விகாரை கோயிலுக்கு கொடுக்க வச்சிருக்க பூக்கள் பாருங்க சாம்பிராணி இங்கே விளக்கு ஏற்றி கும்பிடினா பூக்கள் எல்லாமே இருந்தாங்க தாமரை பூ அது இதெல்லாம் என்ன தண்ணின்றது இதில் வித்தியாசமாக இருக்குது தேங்காய் கொண்டு வந்து வச்சு கும்பிடுங்க பழைய காலத்து விகாரை இதில் காசு எறிஞ்சு ஒரு நம்பிக்கை கலந்து வைக்கணும் இதில் பாருங்க மரங்கள் எல்லாமே அந்த துணிக்குள்ளுக்கு காசை வச்சுட்டு கட்டி வச்சிருக்கணும் இது மீந்தலைக்கிட்ட தான் நிற்கிறேன் இந்த பாருங்க இதில் விளக்கேற்றி வச்சு கும்பிடணும் எங்கட தமிழாக்கள் இந்த பாரம்பரியம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது சுட்டியில் ஏற்றி வச்சு கும்பிடணும் பாருங்க இதுக்கெல்லாம் வச்சு இப்படியே சுட்டியில் ஏற்றி வச்சு கும்பிடணும் பூக்கள் வச்சு அரிசி சோறு எல்லாம் வச்சு கும்பிடணும் பாருங்க பத்த
ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிட்டு வந்தேன் நான், பாத்ரூமுக்கு. என்ன விஷயம்டா, நீங்கள் மிகிந்தலைக்கு வந்தால் அதில் இப்படி முக்கியமான இடங்களுக்கு வந்தால் நீங்கள் அப்படி பொது வழியில எல்லாம், பொது வழி என்று சொல்ல வராது, இந்த ஆண்கள் தெரிந்தானே அப்படியெல்லாம் பொது வழியில எல்லாம் இருக்கலாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது வந்து புனித பிரதேசமாக. நாங்கள் இருக்கிற ஒரு விஷயம், மேலே இருந்து மரத்தில் பழங்களை சாப்பிட்டு போட்டு இதன்ற குரங்கு, ஆடு, மாடு, மற்ற தியானம் பண்ணுறவை எல்லாம் என்ன செய்வினோம். இங்கே இருந்து இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து அலுவலை முடிச்சுட்டு போகிறேன். என்னடா குரங்கு தான் இங்கே கூட பட்டீஸ் இருக்கான். அந்த கடையில் பட்டீஸை வாங்கி சாப்பிட்டு போட்டு வலிக்கிடுவோம். மேகலை இது வெளிமெல்லா தோட வெளிமல் தியானா கோயித வெளிமல் கேளு. வாட் இஸ் தட்? வெளிமல் மீன்ஸ் tea da? Tea no, very much. Wow. Ta angge da hondai da? Kiya da? Kiya da? Parai. Then ka ekai mekai. Patties ondu idu ondu. One photo. Palanna. Okay. Photo. Hari. Enna? Velimal. Velimal anda angada இதுதான். எங்கடா இது என்ன சாமான் இதுதான். என்னது? வில்வம்பழ ஜூஸ். வில்வா ஓகே வேகா பண்ணுவாங்க. பிளேன் டி. இது வந்து பெரிமல் பண்ணுவாங்க. மேக சீனி கக்கூரு மே அங்கே தான் வந்தா இது அக்கா இது என்ன கேமனே என்னக வடி அங்கே இருக்குது. செனகா இருக்குது. பட்டீஸ் பட்டீஸ் இருக்கிறாங்கம்மா. நமஸ்துதி. தேங்க்யூ பட்டீஸ். அதுல மனவதி என்ன அல மே மா பித்தர் என்ன பித்தர் முட்டை சாப்பிடுவோம். சரியோ இதுக்குள்ளுக்கு வந்து மிரக்கறி முட்டை வச்சிருக்கணும். சுட இருந்தால் நல்லா இருந்துக்கும். பரவாயில்ல. இது நாங்கள் மிதிவடிக்கன்னு சொல்கிறோம் நாங்கள். முட்டையில் சுவையும் மிரக்கறி உருளைக்கிழங்கு சுவையும் நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு போ. இது வந்து வெளிமே இல்லாமன்னு சொன்னால் வில்வம்பழம் தேத்தனி வெளி பழக்குரு வில்வம்பழம் இதில் செய்ததா நல்லா இருக்குது. சுப்ரியா இல்லை கசப்பு பிடிப்பு இனிப்போட செஞ்சது. கொஞ்சம் உரக இப்படி அடுக்கி வச்சுங்க. வந்து உரக அடுக்கி வச்சு அதெல்லாம் சமையல். இவையெல்லாம் வெளிமெல்ல சின்ன மண் அடுப்பில் வச்சு சமைக்கணும். என்ன கிடக்குதோ அதை வச்சு தாண்டிங்க. மேமோனது இங்குரு தோசையா? அல்வா வந்தாரு. அட ஓஹோ கம். இது ஒரு கடை இருக்குது பாருங்க. இந்த கடையில் அல்வா விற்கணும். ரொட்டி காணும். தேங்க்யூ. எக்கக் என்ன இந்த கடையில் வந்து ரொட்டி 70 ரூபாவாம். சுட இல்லையா? சுட ஹாட் அம்மா கண்ண இல்லை நான் போகணும். சாரி சாப்பிடு ஜாஃப்னா